அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல தோழர்களுக்கு இது குறித்து ரொம்ப துஆ செஞ்சிருக்கிறாங்க. இறைவா இவங்களுக்கு பரக்கத்து செய்யு, துஆ செய்யுங்கன்னு கேட்டாங்கன்னு சொன்னா நிறைய குடுன்னு கேட்கறத விட எதை கேட்பாங்க? இவருக்கு பரக்கத்து செய்வாயாக அப்படின்னு கேட்பாங்க. நீ எவ்வளவு கொடுத்தாலும் அதுல அவருடைய எல்லா தேவையும் நிறைவேறணும், அந்த மாதிரி செஞ்சிடலான்னு கேட்பாங்க. அவங்க செஞ்ச சில துவாக்களை நேற்று பார்த்தோம். அந்த தொடர்ச்சியாக அப்துல்லாஹி பின் புஸ்ரி என்கிற ஒரு தோழர் அறிவிக்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வந்தார்கள். அப்துல்லாஹி பின் புஸ்ருங்கிறவருடைய வீட்டிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துக்கு வந்தார்கள். அவர்களுக்கு சில உணவுகளை நாங்கள் முன்னாடி வைத்தோம், அதை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு விட்டு கிளம்பும் பொழுது என்னுடைய தகப்பனார் புஸ்ரி என்ற என்னுடைய தகப்பனார் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாகனம்னா அந்த கோவேர் கழுதையா இருக்கும் அல்லது ஒட்டகமா இருக்கும், அதனுடைய கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்க எங்களுக்காக துஆ செய்யணும். விருந்து சாப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்போது என்ன செய்யறாரு, அவர் நிப்பாட்டி கடிவாளத்தை பிடிச்சி நீங்க வந்து எங்களுக்காக துஆ செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆன்லாம் அவர் சொல்லல, துஆ செய்யணும்னு மொட்டையா என்ன செஞ்சாரு அவர் சொன்னாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அவருக்கு என்ன தேவையோ அதையும் துஆ செய்தார்கள், மறுமைக்கு என்ன தேவையோ அதையும் துஆ செஞ்சார்கள். ஒரு வரியிலேயே எப்படி துஆ செய்தார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், யா அல்லாஹ் இந்த குடும்பத்தாருக்கு நீ என்ன கொடுத்திருக்கிறியோ அதுல வந்து பரக்கத்து செஞ்சிரு, நீ என்ன அவர்களுக்கு ரிஸ்காக செல்வமாக வழங்கி இருக்கிறாயோ அதுல வந்து உன்னுடைய மறைமுகமான அருளை அந்த வளர்ச்சியை பாக்கியத்தை கொடுத்துரு அப்படின்னு பரக்கத்துக்கு துஆ செஞ்சாங்க. அப்புறம் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவங்கள மன்னித்து அருள் புரி, இது மறுமைக்கு உள்ளது, அவங்கள மன்னித்து அருள் புரிவாயாக, இந்த உலகத்துல என்ன கொடுத்தாயோ அவங்களுக்கு வந்து பரக்கத்து செஞ்சிரதுல. இந்த துஆவுல எல்லாம் அடங்கி போச்சு. நம்ம யாருக்கு துஆ செய்ய சொன்னாலும் நமக்காக கொஞ்சம் துஆ செய்யுங்கன்னு யாராவது கேட்கறாங்கன்னு வைங்க, இந்த ரெண்டு போதும். இந்த ரெண்டு, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், நீ அவங்களுக்கு எதை வழங்கினாயோ அதுல பரக்கத்து செய்து விடு, வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவங்கள மன்னிச்சு அருள் புரிஞ்சிரு இப்படின்னு கேட்டோம்னா மறுமையிலையும் அவர் சொர்க்கத்துக்கு போன்னு நம்ம துஆ செஞ்சிட்டோம், இந்த உலகத்திலையும் கஷ்டம் இல்லாம ஒரு வாழணும்னு துஆ செஞ்சிட்டோம். இதானே வேணும் மனுஷனுக்கு, இந்த உலகத்திலையும் கஷ்டப்படக்கூடாது அங்கேயும் கஷ்டப்படக்கூடாது. இந்த உலகத்துல கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு என்ன கேட்கல, நிறைய கொடுன்னு கேட்கல. ஏன் நிறைய கொடுத்து அதுவே கஷ்டமாயி போயிடும். நிறைய கொடுத்துட்டு நிறைய பணத்தை ரொம்ப கொடுத்துட்டு நோயை ரொம்ப கொடுத்துடலாம், பணத்தை ரொம்ப கொடுத்துட்டு பிரச்சனையை ரொம்ப கொடுத்துடலாம், பணத்தை நிறைய கொடுத்துட்டு பலவிதமான சங்கடங்களை நிறைய கொடுத்துடலாம். அதெல்லாம் இல்லாம அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்கிறாங்க, இவருக்கு பரக்கத்து செய்வாயாக. இதை நம்பணும். ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும், நம்மள்ட்ட என்ன எவ்வளவு கம்மியான பொருளை அல்லாஹ் தந்தாலும் அதுல அவன் தன்னுடைய அருளை பாய்ச்சி அதுல நிறைய தேவைகளை நிறைவேற்றுவான், நம்ம கணக்கெல்லாம் மிஞ்சி அல்லாஹ் ஒரு கணக்கு போடுவான் என்று நம்ம நம்பணும். இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம்ங்கிற நூல்ல 3805வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசுல அங்க எப்படி வறுமை தீர்ந்துச்சுன்னு பாருங்க. மதீனாவுக்கு வந்த புதுசுல அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் அவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சஹாபாக்களை வந்து பயங்கரமான ஒரு சிரமத்தில் இருக்கிறாங்க. அத ஒரு நாள் 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா தான் மற்ற தோழர்களும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்த உடனே அதுலயும் வெளியூர்ல இருந்து வந்து ஒரு பெரும் கூட்டத்தையே உள்ளூர் மக்கள் வந்து தங்களுடைய சகோதரராக ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டா சும்மாவா ஒரு நாளைக்கு சோறு போடலாம். வெளியூர்ல இருந்து வந்த ஒரு ஆளை கூட பிறந்த சகோதரர் ஆக்கி எல்லாத்துலயும் பாதி பாதியை கொடுக்கிற அளவுக்கு அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு பெரிய தியாகம். அப்படி அவங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு போயிடும். அந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்காக வேண்டி ஒரு துஆ செஞ்சாங்க. என்ன துஆ செஞ்சாங்க? அல்லாஹு மஜஅல் பில் மதீனத்தி லைஃபை மா ஜஅல்த பி மக்கத்த மினல் பரக்கா, இறைவா மக்காவுக்கு நீ ஒரு பரக்கத்து செஞ்சிருக்கிற, அந்த பரக்கத்து மாதிரி 2 மடங்கு பரக்கத்தை இந்த மதீனாவுக்கு நீ செய்யி. இந்த மதீனாவுல உள்ள எல்லோருக்குமே குறைந்த பொருளில் நிறைய தேவை நிறைவேறணும், குறைந்த காசுல எல்லா தேவையும் பூர்த்தி ஆயிடணும், இதுக்கு இறைவா நீ பரக்க அருள் செய்வாயாக என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு டபுள் மடங்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செஞ்சாங்க. இந்த துஆவுக்கு அப்புறம் தான் அங்க செல்வ செழிப்பு நிறைய அதிகமா மிஞ்ச ஆரம்பித்தது. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வம் அது வந்து சாப்பாட்டுக்கு மேல அதிகமா மிஞ்சுது.
ஏன்னா 1000 ரூபாய் செலவழிக்கிற இடத்துல 100 ரூபாயில இந்த வேலை முடிஞ்சிட்டா 900 ரூபாய் மிச்சமாகும்ல. மிச்சமாயி வந்தா அவங்களோட இருப்பு அதிகமாகி விடுகிறது. ஒவ்வொருத்தரும் நல்ல தனவந்தர்களாக செல்வந்தர்களாக மாறுகிற அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்த காசுல எல்லாம் பரக்கத்து செஞ்சான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது புகாரியில 1885வது ஹதீஸாக இருக்கிறது. அதுபோக அவங்க பயன்படுத்தக்கூடிய படி மரக்கால்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ் அவங்களுடைய மரக்கால்ல நீ பரக்கத்து செய்யி, அவங்களுடைய படியில நீ பரக்கத்து செய்யி. ஒரு படி அள்ளி போட்டாங்கன்னா அது 2 படியுடைய வேலை செய்யணும். ஒரு மரக்கால் அள்ளி போட்டாங்கன்னா ஒரு 5 மரக்காலுடைய ரிசல்ட் அதுல கிடைக்கணும். அவங்களுடைய அளப்பதற்கு வைத்திருப்பார்கள் அளவு பாத்திரங்கள், அதுலயும் நீ இறைவா அவங்களுக்கு மதீனா வாசிகளுக்கு பரக்கத் செய்வாயே என்று நிறைய கொடுப்பாயாகன்னு கேட்கலாம். என்ன கேட்கிறாங்க, பரக்கத்து செய்ய இறைவான்னு கேட்கிறாங்க. இது புகாரியில 2130வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல இதைத்தான் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அதை விட ஒரு முக்கியமாக ஒரு மனிதன் திருமண நேரம் தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான நேரம். திருமணம் தான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த திருமண நேரத்தில் அவனுக்கு செய்யற துஆ எவ்வளவு துஆக்கள் இருக்குல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களுக்கு சொல்லது கற்று தந்த துஆ எது? பாரக்கல்லாஹு லக, எல்லா மணமக்களுக்கும் ஓ பாரக்க அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபீ கைர். சில மணமக்களுக்கு பாரக்கல்லாஹு லக்கன்னு மட்டும் சொல்லி இருக்கிறாங்க, நம்மளும் சொல்லலாம். ஒரு புது மாப்பிள்ளைய பார்த்தா என்ன செய்யணும், பாரக்கல்லாஹு லக்க, இவ்வளவுதான். அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. இதுல ஏன் இதை கேட்கிறாங்க, இதுக்குள்ள எல்லாம் அடங்கி போயிடுது. ஒரு கல்யாணம் பண்ற ஒரு தம்பதிகளுக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை கூட வாசல கூட சொத்தை கூட சுகத்தை கூட 16 பெற்று பெருவாழ்வாள் அப்படியா இப்படியான்லாம் அது எவ்வளவு துஆக்கள்லாம் இருக்கிறது. ஆம்பளை பிள்ளையா கூட பொம்பளை பிள்ளையா கூட எவ்வளவு விஷயங்கள்லாம் கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எளிமையாகவும் ரத்தின சுருக்கமாகவும் ரொம்ப தேவையானதாகவும் அமைந்திருக்கக்கூடிய இந்த துஆவை திருமணத்திற்கு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இதுல எல்லாம் அடங்கி போச்சு. அந்த பரக்கத்து செஞ்சுட்டான்னு வைங்களேன், ஒருத்தன் கடன் வாங்க மாட்டான். எது அல்லாஹ் தருகிறானோ அதுல நம்ம எல்லா காரியம் நிறைவேறிடுச்சுன்னு சொன்னா, எந்த காரியம் பெண்டிங் ஆயில்லைன்னா நம்ம ஏன் கடன் வாங்க போறோம், நம்ம ஏன் பிச்சை வாங்க போறோம்? இந்த ரெண்டும் செய்யலன்னு சொன்னா நம்ம எதுக்கு மோசடி செய்ய போறோம், நம்ம ஏன் தில்புல்லு பண்ண போறோம்? அப்ப அல்லாஹ் தருவதில் எனக்கு கூடுதலான பரக்கத் செஞ்சா போதும் என்கிறதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இதை நம்பினால் நமக்கு உள்ளதை கொண்டு போதுமாக்கக்கூடிய தன்மை தன்னால வந்துடும். அது வந்துருச்சுன்னு சொன்னா பொருளாதாரம் நமக்கு அடிமையாகிவிடும். நாம அதுக்கு அடிமையாகாம அது நமக்கு அடிமையாக ஆகிவிடும். இந்த பரக்கத்து எல்லாரும் கிடைக்குமா? இந்த மாதிரி பரக்கத்து யாருக்கு கிடைக்கும்? என்ன மாதிரி கண்டிஷன்ல இருந்தால் இந்த பரக்கத்தை நம்ம அடைய முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் அகதஹு பிஸகாவத்தி நஃப்ஸின் பூரிக்க லஹு ஃபீஹி. ஒரு மனிதனுக்கு செல்வம் வரும் பொழுது அதை அவன் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை ஒரு பேராசையோட ஒரு வெறியோடு அதை பெற்றுக்கொள்ளாமல் வந்தா வரட்டும் வராட்டி போகட்டுங்கிற மாதிரி ஒரு தோரணையில அந்த பணத்தை ஒருவன் பெற்றுக்கொண்டானேயானால் அவனுக்கு அதுல பரக்கத்து செய்யப்படும். அதுலயே மூழ்கி போய் எப்ப வரும், வந்துருமோ, இன்னைக்கு வந்துருமோ, சாயந்தரம் வந்துருமோ, நாளைக்கு வந்துருமோ, 1000 வந்துருமோ, 2000 வந்துருமோ, இப்படியே நினைச்சுக்கிட்டு ஒரு பொருளை போய் ஒருத்தன் பெற்றுக்கொண்டானேயானால் அவனுக்கு பரக்கத் செய்யப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க. செல்வத்தில் எப்ப பரக்கத்து வரும் என்று கேட்டால், அந்த செல்வத்தை அதனுடைய இடத்துல வச்சு, நம்மளை விட அது சிறந்தது இல்ல, உலகத்தினுடைய எத்தனை இன்பங்களை விட அது மேலானது கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோட அது வரும்போது என்ன செய்யணும், அது என்னமோ பயங்கரமான ஒண்ணு கிடைச்ச மாதிரி அப்படி போய் ஏங்கிட்டு போக கூடாது. சும்மா சாதாரணமான நிலையில் அந்த பொருளாதாரத்தை ஒருவன் பெற்றுக்கொண்டானேயானால் அவனுக்கு பூரிக்க லஹு ஃபீஹி, அந்த செல்வத்தில் அவனுக்கு பரக்கத்து செய்யப்படும். ஒமன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின், பேர் ஆவலோடு அதை ஒருவன் பெற்றுக் கொள்வானேயானால், இன்னும் பயங்கர ஆவலோட 100 ரூபாய் ஓடி போய் வாங்குறது, 100 ரூபாய் வச்சுக்கிறோடியா நாங்க ஓடி வந்து வாங்குறோம், 100 இரியா வர்ற வேலையை முடிச்சுட்டு வர்றேங்க, இப்படி போய் வாங்கணும்னு வைங்க, அது பரக்கத் செய்யுமா? அந்த பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்வதை விட அதை விட கண்ணியம் பெருசு, மானம் பெருசு, கௌரவம் பெருசு. வரட்டும் வந்தா வரட்டுமே, அல்லாஹ் தந்தா பரக்கத் செஞ்சுட்டு போறான், கிடைக்கல போடா, இப்படி ஒரு நிலையில் இருக்கணுமா? இந்த மாதிரி இந்த பொருளாதாரத்தை இந்த ஸ்டேஜ்ல யார் வச்சுக்கிறானோ அவனுக்கு தான் பரக்கத். இந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நல்லா தரமாட்டான். மனசுல இந்த நிலை இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாம அந்த காசோட கிடந்து சாவு, அதுவா நீ நான் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு நல்லா விட்டுருவான். அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த பேராவல் கொள்ளக்கூடாது. ஒரு ஆசை இருக்கலாம் அப்படி வச்சுக்கணுமே தவிர
ஓவர் அதுல போய் வெறி கொண்ட மாதிரி நம்ம அலைஞ்சு போய் அந்த பணத்துக்கு அலைஞ்சோம்னு சொன்னா அப்படி அந்த பணத்தை பெற்றுக் கொண்டோமையானால் நமக்கு என்ன செய்யாது, அதுல பரக்கத்து கிடைக்காது. இது புகாரியில 1472வது ஹதீஸ், 2750வது ஹதீஸ், 3143வது ஹதீஸ், 6441வது ஹதீஸ், இதை எல்லாம் பார்க்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை நமக்கு ஒருவர் தருவதாக சொன்னால் அதை வாங்க போகும் பொழுது இப்படி கூணி குறுகி அப்ப நீ அடிபட்டு போயிட்ட. ஒருத்தன் தர்றான்னு சொன்னா என்ன செய்யறது, இப்படின்னா என்ன வாச்சப்ப இந்த 100 ரூபாய் அவன் தர்றதுக்காக இப்படி கூணியணுமா, இப்படி உன் மானத்தில் இழந்துடணுமா, இப்படி வெறி கொண்டு அந்த பணத்துக்காக வேண்டி எவ்வளவு கேவலமான நிலைக்கு நீ இறங்கணுமா, கூப்பிட 100 ரூபாய் தர்றாரா வர்றாங்க இப்படி வாங்கிட்டு 100 ரூபாய் பறக்க செய்யும். அது என்ன செய்யும், பறக்கத்துக்கு வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மானத்தை வெட்டக்கூடாது. மான மரியாதையோட தான் எதையும் வாங்கணுமே தவிர அது இல்லாம வாங்கிட்டு வந்தா பறக்கத்து இருக்காதுன்னு இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அல்லாஹ் அனுமதித்த விதத்தில் பெறக்கூடியதுல தான் பறக்கத்து இருக்கும். கலப்படம் செஞ்சு 1000 ரூபாய் சம்பாதிச்சா அதுல பறக்கத்து இருக்குமா, இருக்காது. நீ என்னதான் அதுல அலட்சியம் அதை வாங்கினாலும் அதுல பறக்கத்து இருக்காது. கொள்ளை அடிச்சுட்டு 1000 ரூபாய் கொண்டு அதுல பறக்கத்து இருக்குமா, திருடர்ல பறக்கத்து இருக்குமா, ஏமாத்தின காசுல பறக்கத்து இருக்குமான்னா இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபமன் யாஹுது மாலன் பிஹக்கிஹி, உரிய முறை பிரகாரம் யார் அந்த செல்வத்தை அடைகிறானோ, பரக்கத்துக்கு இன்னொரு கண்டிஷன், பரக்கத்து கிடைக்கணும் என்று சொன்னால் அந்த காசு முறையா வந்ததா. ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, வேலை செஞ்சதுக்கு சம்பளம் தர்றாரு, மேற்கொண்டு 1000 ரூபாய் தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா தெரியாம அது பரக்கத்து செய்யுமா? அப்ப அந்த முறையா வரணும். உனக்கு வரக்கூடிய ரூபாய் கம்மியா இருந்தாலும் கூடுதலா இருந்தாலும் முறையா வர்றதுனா என்ன, முறையற்று வர்றதுனா என்ன, நம்ம அந்த சட்டங்களை விளக்கமும் உங்களுக்கு தெரியும். மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய வகையில் அந்த காசு நமக்கு வந்தால் அதுல வேற எதையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய எதையும் பார்க்க மாட்டான். அதுல பரக்கத்தெல்லாம் தருத்தனியும் ஆக்கி விட்டுருவான்ல. அது எவ்வளவுக்கு நீங்கள் பணத்தை நீங்கள் வாங்கினாலும் சரிதான், அதுல பரக்கத்து இருக்காது. முறைப்படிதான் பணத்தை அடையணும், இந்த உறுதி கொள்ளணும். நம்ம ஹலாலான முறையில் தான், அல்லாஹ் அனுமதிச்ச வகையில் மட்டும்தான் நான் அடைவேன். அல்லாஹ் பரக்கத்துக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல. அவனை எதை தடை செஞ்சான் அதுல எப்படி அவன் பறக்க செய்வான்? அவன் உன்னை கூடாதுன்னு சொல்லி இருக்கும் போது அதுல எப்படி அபிவிருத்தி அவன் தருவான், தரமாட்டானா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் யாஹுது மாலம் பிஹக்கிஹி, பொருளாதாரத்தை அதற்குரிய முறைப்படி யார் பெற்றுக் கொள்கிறானோ யுபாரக் லஹு ஃபீஹி, அவனுக்கு அதிலே பரக்கத் செய்யப்படும். இது புகாரியில 1742வது ஹதீஸ்ல நீங்கள் இதை பார்க்கலாம். அப்ப இந்த பரக்கத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹலாலா இருக்கணும். ரெண்டாவது வந்து அதுல வெறி பிடிச்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது, இப்படி அலைஞ்சி ஆளா பறந்து போய் வாங்கக்கூடாது. சாதாரணமான நிலையில அதை வந்து பெற்றுக்கொள்ளணுமே தவிர அதை விட்டா வேற ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி போய் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அடுத்தது என்ன, பரக்கத்து 3 கண்டிஷன் தான். இந்த பரக்கத்துக்கு இன்னொரு கண்டிஷன் என்னன்னு கேட்டா, எதை அல்லாஹ் தந்தானோ அதை மனசால புரிந்து கொள்றேன்னு நினைக்கணும். குறை சொல்லிவிட்டு பரக்கத்தை எதிர்பார்க்க கூடாது. ஹலாலான முறையில வருது, சரி ஓகே. நீ ரொம்ப வெறி கொண்டலாம் அலையல, அதுவா தான் வருது, சரி ஓகே. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் நமக்கு, இந்த அவனுக்கெல்லாம் நல்லா கொடுத்துட்டு எனக்கு மட்டும் இப்படி இப்படிங்க பரக்கத்து இருக்குமா? இருக்காது. அந்த 2 கண்டிஷன் கரெக்டா இருந்தாலும் 3வது கண்டிஷன் என்ன, அதுல திருப்தி அடையணும். சரி அல்லாஹ் இதுதான் நமக்கு தந்திருக்கிறான், இது அல்லாஹ் தந்தால் இதை நம்ம தேவையை நிறைவேற்றுவான், கண்டிப்பா இதுக்குள்ள அவன் நமக்கு வந்து எல்லா காரியத்தையும் பூர்த்தி செய்வான். அப்படி பொருந்தி கொள்றவர்களுக்கு தான் பரக்கத்து கிடைக்குமே தவிர பொருந்தி கொள்ளாம மற்ற 2க்கும் ஹலாலாவே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், வெறி கொண்டுலாம் அலையல, வந்த பிறகு என்ன சொல்றான், என்ன இவ்வளவுதானா அப்படின்றான். வழி கையில கிடைச்ச பொண்ண 100 ரூபா தானா, 50 ரூபா தானா, 1000 ரூபா தானா அப்படின்னு நினைச்சான்னு வைங்க, அதுல அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான். அப்ப அந்த ரூபா தான் எல்லாம் நினைக்கிறேன் நீ. அப்ப என்னுடைய எக்ஸ்ட்ரா பவர் உனக்கு எதுக்கு நான் தரணும், என்னுடைய எக்ஸ்ட்ராவான மறைமுகமான பேரருள அதுக்குள்ள நான் எதுக்கு வைக்கணும், அல்லாஹ் தரமாட்டானா. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யப்தலி அப்தஹு, அல்லாஹ் வந்து தன் அடியானை சோதித்து பார்க்கிறான். பிமா ஆதாஹு, எதை கொடுக்கிறானோ அதில் சோதித்து பார்க்கிறான். அல்லாஹ் வந்து ஒரு அடியானுக்கு எதை கொடுத்தாலும் என்ன செய்யறான், அதுக்கு ஒரு பரீட்சை தான், சோதித்து பார்க்கிறான். ஃபமன் ரலிய பிமா கஸமல்லாஹ், அல்லாஹ் பங்கிட்டு கொடுத்ததை எவன் பொருந்திக் கொள்கிறானோ, உங்களுக்கு 100 அவருக்கு 50 பொருந்திக் கொள்ளணும், இவருக்கு 1000 உனக்கு 50 பொருந்திக் கொள்ளணும், அவருக்கு 1 லட்சம் உனக்கு 5000 பொருந்திக் கொள்ளணும், 1 லட்சம் உள்ளவன் அதை பொருந்திக் கொள்ளணும், 5000 தந்தவன் என்ன செய்யணும், அதை பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ் அதிகமா கொடுத்தவர்களுக்கு பரக்கத்து உண்டு. கொஞ்சத்துக்கு தான் பரக்கத்துன்னு நினைக்காதீங்க, கோடிக்கணக்கில் கொடுத்தும் அதுல என்ன செய்வான், அல்லாஹ் பரக்கத் செய்வான். 1 கோடி வந்து 10 கோடி வேலையை செய்யும். அப்ப அல்லாஹ் எதை பங்கு போட்டு நமக்கு தருகிறானோ அதில் பொருந்திக் கொள்வார்களேயானால் பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹி, அதில் தான் அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்வான். மனசுல தான் எல்லாம் அடங்கி இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த பரக்கத்து எங்க அடங்கி இருக்குது, மெட்டீரியல்ல இல்ல பரக்கத்து,
மனசை நம்ம எப்படி வச்சிருக்கிறோங்க பொறுத்தா அந்த பரக்கத்து நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு எதை தந்தானோ சரி, அல்லாஹ் தர்றோம், விவரமான ஆள் தானே தர்றோம், அவனுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா, நம்ம தேவை தெரியுமா இல்லையா, நம்ம கஷ்டம் தெரியுமா இல்லையா, அவன் தான் நமக்கு பங்கு வச்சு தர்றான். அப்ப நம்ம கேட்காமலே எல்லாம் விளங்கி இருக்கிறவன் இவ்வளவுதான் உனக்கு தர்றான்னு சொன்னா அதுல காரியம் நிறைவேறும். அவன் தந்தா கரெக்டா தருவான், அவன் தப்பா தரமாட்டான். அப்படி நினைச்சு என்று சொன்னா அது நான் யாருன்னு எல்லாம் காட்டிடுவான். அந்த இடத்துல என்ன செய்வான், இப்படி நினைச்சீல இந்த பாடுறா காட்டுறேன், அந்த காசுக்குள்ள உன் தேவையை பூர்த்தி பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். வஸ்ஸாஹு, அதை தாராளமா விசாலமாக ஆக்கி விடுகிறான். ஒமல்லம் எர்ல, யார் அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தி அடையவில்லையோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதுல அவனுக்கு பரக்கத் செய்யப்படாது. அந்த காசுல என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும், என்ன கிடைக்குமோ அதோட கம்மியா தான் கிடைக்கும். அது கிடைச்சா கூட பரவாயில்ல, 10,000 ரூபாயில என்ன நடக்கும் அது நடக்காது. உன் 10,000 ரூபாய் வெறும் 1000 ரூபாய் விலையத்தான் செய்யும், உன் 10,000 ரூபாய் 500 ரூபாய் விலையத்தான் செய்யும். அதே நேரத்தில் நீ புரிஞ்சு கொண்டாயானால் உங்ககிட்ட 500 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு உள்ள ரிசல்ட் என்ன செய்யும், தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 கண்டிஷன் நமக்கு சொல்றாங்க பரக்கத்துக்கு. இது முஸ்னத் அகமது உள்ள 19,398வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உள்ளதை கொண்டு போதுமாக்குவதற்கு சொல்லித்தர ஒரு வழி. உள்ளதை கொண்டு போதுமாக்குறது முடியாதுல்ல மனுஷனுக்கு, கம்மின்னு தெரியுது, அது எப்படி போதும் ஆக்குறதுன்னு நினைச்சீங்கன்னா இப்படி நினைச்சு பாருங்க. உன் கணக்குக்கு மேல ஒண்ணு இருக்குது, அல்லாண்டு ஒருத்தர் இருக்கிறான், படைச்ச ரப்புல் ஆலமீன் எல்லாம் தெரியும், அது ஒரு விஷயம். அடுத்தது இந்த உள்ளதை கொண்டு போதுமாக்குறதுக்கு இந்த பரக்கத்தை நம்புற மாதிரி இன்னொன்னை நம்பணும். என்ன நம்பணும், படைச்ச இறைவன் நமக்கு ரிஸ்க் தருவதில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கானா இல்லையா, அவன் தானே அதுக்கு பொறுப்பு. அவன் நம்மளை பட்டின போட்டுருவானா, நம்மளை சாவடிச்சிருவானா, நமக்கு அவன் எழுதுனதை விட ஏதாவது கூட கிடைச்சிருமா, நமக்கு கூட எழுதியிருந்தா எவனாவது குறைச்சிட முடியுமா, நம்ம குறைச்சி எழுதியிருந்தா எவனாவது கூட தந்துட முடியுமா என்ற ஒரு தவக்கல். அடுத்து என்ன வரணும், அது வரணும். இது வந்துருச்சுன்னு சொன்னா இந்த பேரசெல்லாம் வராது. என்ன வரணும், அல்லாஹ் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும். அல்லாஹ் இதை பல இடங்கள்ல நமக்கு வலியுறுத்துறான். இந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன வராது, இருக்கிறத கொண்டு போதுமாக்குதல் தன்னால வந்துரும், பேராசை நம்மளை விட்டு ஈடுபட்டு போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக். நீங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, நிறைய குழந்தைகளை பெத்துட்டீங்க, பத்தல, அதுக்காண்டி குழந்தைகளை கொல்ற பழக்கம் இருக்குது. உயிரோட கொள்றாங்க, பெத்தவனையும் கொள்றாங்க, பொம்பளை பிள்ளைய கொள்றாங்க. அந்த காலத்துல இந்த பழக்கம் இருந்தது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்க பிள்ளைங்களை நீங்க கொள்ளாதீங்க. ஏன்னு கேட்டா நகனு நர்சுக்குஹும் வையாகும், அவங்களுக்கு உங்களுக்கு நான் இல்லப்பா ரிஸ்க் தர்றேன், ஏன்னா நீ பிள்ளைய பத்தி நீ ரிஸ்க் கொடுக்க நினைச்சிட்டு இருக்கிறியா, அது ஏன் பொறுப்புல. நீ எப்ப நீ அதை பிள்ளைய பத்திட்டியோ அதுக்கு ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பு என் பொறுப்பு. நான் எப்படி கொடுக்கணும் அதை கொடுப்பேன், உனக்கு தெரியாது. நீ நம்பு, முதல்ல நான் தான் ரிஸ்க் தருவேன், நம்பு. உங்க குழந்தைகளை கொள்ளாதீங்க. பார்த்தா என்ன தெரியும், என் பிள்ளைக்கு நான் தானே சொல்றேன், நீ நான் போடுவேன் அப்படி கேட்கலாம். 10 பிள்ளை 10 விட்டு நான் தான் நீ போடுவேன் நான் போடுவேன்னு கேட்கலாம். நீ தான் போடுற, ஆனா உனக்கு யார் தர்றா, நான் தரேன்னு நினைச்சுக்கடா முதல்ல அப்படின்னு நல்லா சொல்றான். நகனு நர்சுக்குஹும் வையாகும், உனக்கும் நான் தான் ரிஸ்க் தர்றேன், அந்த பிள்ளைகளுக்கு நான் தான் ரிஸ்க் தர்றேன், உன் ரிஸ்க் அல்ல அது. இதை விளங்கிக்க. அப்ப இது 6வது சூறாவுல 151வது வசனத்திலையும் 17வது சூறாவுல 31வது வசனத்திலையும் இந்த கருத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், திருக்குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அதே மாதிரி சொல்றான், ஒமாமின் தாபத்தின் ஃபில்லர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் எந்த ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பு என்னை சேர்ந்தது, கடமை ஆகிட்டான். நீ எதுக்கு ரொம்ப அழட்டிக்கிற, உனக்கு சோறு தர்றதுக்கு அவன் பொறுப்பாயிட்டானா இல்லையா. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், நமக்கு சாப்பாடு போடுறது அல்லாஹ்வுடைய கடமை. நம்மள நமக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவன்களுக்கும். தாபத்துங்கிற வார்த்தை, தாபத்து எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் அவன் தான் உணவுக்கு பொறுப்பாளி என்று சொல்லும் பொழுது அந்த கடமையில் அவன் தவறுவானா? ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த கடமையை செய்யறதுல தவறி விடலாம், ஆனா அல்லாஹ் தவறுவானா, ரப்பு தவறுவானா? அப்ப அவனுடைய கடமை தான், நம்மளை படைச்சானா இல்லையா, நம்முடைய ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன வேணும் அவனுக்கு தெரியுமா இல்லையா, அதுக்கு அவன் நான் பொறுப்புன்னு சொல்லிட்டானா இல்லையா. நம்ம என்ன நம்பனு, இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்ட விஷயத்தில் நமக்கு என்னத்துக்கு சந்தேகம், பொறுப்பேற்றுக்கிட்டு தானே உனக்கு 100 ரூபாய் தர்றான், அப்ப அதுல 1000 தானே அர்த்தம், அதுக்குள்ள உன் காரியம் நிறைவேறும் தானே அதுக்கு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் பொறுப்பேற்றுக்கலன்னு ஆயிரும். நீ என்ன செய்யற, 100 ரூபாய் எனக்கு 10,000 நினைச்சீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், உன் ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கல நீ நம்புற, குர்ஆனை மறுக்கிற. அப்ப அல்லாஹ் பொறுப்பாளி நம்பாட்டி அதுக்கு பெரிய ஈமானா? அப்ப முஸ்லிமா இருக்கிற என்ன அர்த்தம்ங்கிற. முஸ்லிமா இருப்பவர்கள் எதை பஸ்ட் நம்பனே,
என்னுடைய ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்பு. அவன் எனக்கு ரிஸ்க் தருவான், என்னை சாவடிச்சிட மாட்டான், கூட குறைய தருவானே தவிர சாவடிக்க மாட்டான். சில பேர் கூட கொடுத்திருப்பான், சில பேர் கம்மியா கொடுத்திருப்பான். கூட கொடுத்தவன் அவ்வளவுதான் சாப்பிட போறான், கொஞ்சம் கொடுத்தவன் அவ்வளவுதான் சாப்பிட போறான். அதனால ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்புன்னு என்ன செஞ்சுக்கினே அதை நம்பிக்கை என்று சொல்லி 11வது சூறாவுல 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அது உதாரணம் கூட சொல்லி காட்டுறான். கையும் மின் தாபத்தின் லா தஹமில் ரிஸ்கஹா, எத்தனையோ உயிரினம் இருக்குத, ரிஸ்க சுமந்துகிட்டா தெரியுது, நீ தான் சுமந்துக்கிட்டு தெரியுவ. இங்க இருந்து வெளியூருக்கு போனா என்ன செய்யணும், கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு போகணும், புளிச்சோரை கட்டிக்கிட்டு போகணும். இந்த காலத்துல காசு எடுத்துட்டாவது போகணும். காசு அது பிடிச்ச ஒரு மாதிரி தானே. இந்த காலத்துல ஒரு வெளியூருக்கு போனோம்னு சொன்னா அங்க போய் சாப்பாடுலாம் வாங்குறது, காசு பணத்தை எடுத்துட்டு போறது நம்ம தான் எடுத்துட்டு போகணும். சும்மா போக முடியுமா? நம்ம சும்மா போக முடியாது. ஒண்ணு சோத்தையா எடுத்துட்டு போகணும், அல்ல காசையாவது எடுத்துட்டு போகணும், இல்லாட்டி நமக்கு வாழ முடியாது நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன கேட்கிறான், கையின் தாபத்தின், எத்தனையோ ஜீவன்கள் இருந்து லட்சக்கணக்கான மைலுக்கெல்லாம் போயிட்டு வருத, ரிசுக்கையும் சேர்த்துக்கிட்டா தூக்கிட்டு போகுது. நீ ஒருத்தனா தூக்கிட்டு திரிகிற, ரிசுக்க தூக்கிட்டு திரிகிற ஆளு யாரு? நீ ஒரு ஆள் தான். எந்த ஊருக்கு போனாலும் ரிசுக்கையும் சேர்த்து தூக்கிட்டு போற. எத்தனை உயிரினங்கள் இருக்குது, அதெல்லாம் நீ பார்த்திருக்கிறியா? அவைகள் எல்லாம் என்ன செய்யுது, அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு வருது. அதனுடைய ரிஸ்க்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்ல. பட்டினியால் இத்தனை காக்கைகள் செத்தது நீங்க பேப்பர்ல பார்த்திருக்கிறியா? பட்டினியால் இத்தனை மயில்கள் செத்தது, இத்தனை குயில்கள் செத்தது, பட்டினியால் இத்தனை ஆடு செத்தது, மாடு செத்தது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒண்ணுமே இல்ல. அப்ப ரிஸ்க் அது சுமக்காமல் இருந்தும் கூட அல்லாஹ் கேட்கிறான், கையின் தாபத்தின், எத்தனையோ உயிரினங்கள் லா தஹமில் ரிஸ்கஹா, அதனுடைய ரிஸ்கை அவை சுமந்து செல்வது கிடையாது. அல்லாஹு யர்சுகுஹா வையாக்கும், அதுக்கு உங்களுக்கு நான் தான் ரிஸ்க் தர்றேன். அப்ப செல்வத்தை தர்ற ஏன் பொறுப்புன்னு முதல் நம்பு. அதை மட்டும் ஒழுங்கா நம்புனா எந்த பஞ்சாயத்து போதுமாக்குற மேட்டர் ஈஸி, சாதாரணமா உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளலாம். இது திருக்குர்ஆன்ல 29வது சூறாவுல 60வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லவ் அன்னக்கும் குன்தும் தவக்கலூன, நீங்கள் நம்பிக்கை வைத்தால், அலல்லாஹி ஹக்க தவக்கில்ஹி, நம்பிக்கை வைக்க வேண்டிய அளவுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைப்பீர்களேயானால், ல ருசிக்தும், உங்களுக்கு இறைவன் ரிஸ்க் அளிப்பான். கமா யர்சுகு தைர, பறவைகளுக்கு எப்படி ரிஸ்க் தருகிறானோ அந்த மாதிரி உங்களுக்கு தருவான். பறவைக்கு எப்படி தருகிறான்? தகுது ஹிமாசன் ஒ தருஹி பிதானன், காலையில கூட்டுல இருந்து கிளம்பி போகும்போது ஒட்டிய வயிறோடு போகிறது. ஒட்டி போயிருக்கு, ஒண்ணுமே இருக்காது. இந்த இறப்பையில் என்ன இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, அப்படி போகும். ராத்திரிக்கு கூட்டுக்கு வரும்பொழுது அப்படி தொங்கும். இறப்பையில் என்ன செய்யும், அவ்வளவு பெருசா தொங்கி தொட்டு பார்த்தா தெரியும். அந்த பறவையை பிடிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு தேவையான ரிசர்வ் பண்ணிட்டு வந்துடும். ராத்திரிக்கு பூரா சமைக்கிற அளவுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு உணவை ஸ்டோர் பண்ணிட்டு என்ன செய்யும், கரெக்டா கூட்டுக்கு வந்துருது. பறவைகள் எப்படி காலையில வெறும் வயிற்றோட பறந்து சென்று திரும்பி கூட்டுக்கு வரும் பொழுது வயிறு நிறைய வருது, அது யார் எங்க போய் சம்பாதிக்குது? அது அல்லாஹ் தான் கொடுக்கறான். அது ஒண்ணும் இல்லாம தானே போகுது. அல்லாஹ் வந்து இப்படி எல்லாம் தரக்கூடிய ரப்பு இருக்கிறான்னு நம்ம நம்பணும். இந்த மாதிரிலாம் தரக்கூடிய சேமிச்சு வைக்கிறதுக்கு தெரியாது. அப்ப நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும், அல்ல கத்து தந்திருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய பட்டினி போட மாட்டான், நம்ம கஷ்டமாக்க மாட்டான் என்று நம்பணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. திருமதியில 2266வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப என்ன நம்ம நம்பணும் என்று கேட்டால், அல்லாஹ் நம்முடைய ரிஸ்க்குக்கு பொறுப்பு. அவன் பொறுப்பேற்றுக் கொண்ட விஷயத்துல ஒரு மிஸ்டேக்கும் வராது, ஒரு தவறுதலும் ஏற்படாது. நிச்சயமா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், ரிஸ்க் தருவான் என்று நம்ம நம்பணும். இது ஒரு விஷயம். இப்படி நம்பிட்டோம்னு சொன்னா இந்த போதும்ங்கிறது வந்துடும். பரக்கத்தை நம்பினாலும் வந்துரு, அல்லாஹ் பொறுப்பாளி, நம்ம விஷயத்துக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான் அப்படின்னு நம்பினா என்னவாயிரும், என்ன தர்றான்னு அதுல மனசு அடங்கிரும், மனசு நிறைஞ்சிரும், மான மரியாதை விட மாட்டோம் அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்து என்ன நினைக்கணும்னு கேட்டா இன்னொரு விஷயம், இது தொடர்பாகவே எல்லா மனிதனுக்கும் என்னென்ன கொடுக்கணுங்கிறத அன்னன்னைக்கு எல்லாம் முடிவு செய்யறது இல்ல. இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இன்னைக்கு தர்றது முடிவு செய்யறான். இன்னைக்கு வந்து இவனுக்கு இவ்வளவு கொடுப்போம், நாளைக்கு அவ்வளவு கொடுப்போம், நாளை கழிச்சு இவ்வளவு கொடுப்போம், இன்னைக்கே முடிவு பண்றான். இன்னைக்கு முடிவு பண்றது இல்ல. என்னக்கு உனக்கு தர்றான்னு அன்னைக்கே முடிவு பண்றான். அன்னைக்கு முடிவு பண்ணுவது இல்ல. எப்ப முடிவு பண்றான்? உன்னைய படைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு எல்லா ஒரு பருக்கு வரைக்கும் ரெக்கார்டு எழுதியாச்சு. எழுதுனதான் கிடைக்க போகுது. உனக்கு என்ன கிடைக்கணும் என்பதை நினைச்சான் அல்லாஹ் உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வைத்து விட்டான். அந்த எழுதி வச்சதை தாண்டி நீ என்ன கஜகர்ணம் போட்டாலும் சரி உன்னால் அடைய இயலாது அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா இதுவும் நமக்கு போதுமான. என்ன பண்றது, எத்தனை தந்திருக்கான், இதான் நமக்கு தர்றான்னா இதான் எழுதி இருக்கிறான் அர்த்தம். அப்ப இதுல இதை கொண்டுதான் போதுமாக்கி ஆகணும். இதுல அல்லாஹ் நம்ம தேவையை பூர்த்தி ஆக்குவான். நமக்கு எழுதப்பட்டுதான் வந்து சேர்ந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், நம்ம நம்பணும்.
நம்ம எழுதப்பட்டது நமக்கு வராமல் எங்கேயும் தப்பிச்சு போகாது. இதை நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா போதுங்கிற மனசு தன்னால வந்துடும். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு அறிவுரையா சொல்லி இருக்கிறாங்க. சாயிலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசகம் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப வைதா தமரத்துன் ஆயிரத்துன், அப்ப கீழே கொஞ்சம் பேரிச்சம்பழம் விழுந்து கிடக்குது, கீழே இருக்குது ஜக்காத்து பொருள் சிந்தின பேரிச்சம்பழம், வேற ஒண்ணும் இல்ல முடிஞ்சு போன நேரத்தில் வந்திருக்கிறார். அதை எடுத்து என்ன செய்யறாங்க, அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹுதுஹா இத வாங்கிக்க, லவ்லம் தஅத்திஹா லஅத்தத்துக, நீ இத வாங்குறதுக்கு வரலன்னு சொன்னா இது உன்னை தேடி வந்திருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி வந்துட்ட, நீ இது உனக்குன்னு எழுதி வச்சிருக்குது, இது உனக்கு சேரணும் எழுதி வச்சுட்டான், நீ வரலன்னு வை, எப்படியாவது அது அங்க வந்துடும். நீ எங்க இருந்தாலும் சரி இந்த பேரிச்சம்பழம் என்ன செய்யும், உன்னை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இங்க வராட்டி அது உனக்கு தேடி வந்துடும் அப்படிங்கிறாங்களே. இது ரொம்ப முக்கியமா நம்பணும். விதிய வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா நம்புறோம்ல, விதிய நல்லது கெட்டது எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்துல வருது நம்பக்கூடிய ஒரு மூமினுக்கு இந்த மாதிரியான பொருளாதாரம் கம்மியா இருப்பதும் அவனை மயக்கி விடாது, தளர்ச்சியடைய செய்யாது. பொருளாதாரம் அதிகமா இருக்கிறது அவனுக்கு மமதை ஏற்படுத்தாது. நம்ம திறமையில வந்தது இல்ல, நம்ம உழைக்க வேண்டிய அளவு உழைச்சிட்டோம், நம்ம கஷ்டப்படுற அளவு கஷ்டப்பட்டுட்டோம், அல்லாஹ் நாடுனா தான் தர்றான். சிலர் கூட நாடிவிட்டான், சிலர் குறைய நாடிவிட்டான். ஒரே மாதிரியா உழைக்கிற ரெண்டு பேர் உழைக்கிறாங்க, ஒருத்தர் அதிகமா சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் கம்மியா சம்பாதிக்கிறார். உழைப்புனால கிடையாது, திறமையினால கிடையாது, ஆற்றல்னால கிடையாது, அனுபவத்தினால கிடையாது. அவனா ஒரு கணக்கு வச்சிருக்கிறான், அந்த கணக்குல தந்துகிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம நம்பணுங்கிறதுக்கு தான் சொல்றாங்க. இந்த பேரிச்சம்பழத்தை வாங்க நீ வரலன்னு சொன்னா இது உங்ககிட்ட தன்னால வந்துடும், ஏதாவது ஒரு வகையில அல்லாஹ் கொண்டு சேர்த்துருவான். இது இப்னு ஹிப்பான் ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்னு ஹிப்பான் நூல்ல 3240வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னர் ரிஸ்க ல யத்லுபுல் அப்த கமா யத்லுபுஹு அஜலுஹு, இந்த ரிஸ்க் இருக்குதே மனுஷனை தேடி திரியுதான். நீ போய் ரிஸ்க் தேடி திரியுற, நம்ம என்ன செய்யறோம், நம்ம எங்க கிடைக்கும் தேடி திரியுறோம். அதுக்கு ஆர்டர் போட்டிருக்கான்ல, நீ அவனுக்கு உள்ள ஆளு, அங்க போய் மரியாதையா அங்க போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான். ஒவ்வொரு ரிஸ்க்லையும் அதுக்குரிய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அந்த ப்ரோக்ராம் படி அது என்ன செய்யும், அது வாட்டு சுத்திக்கிட்டு அங்க மாதிரி இங்க மாதிரி இங்க மாதிரி நமக்கு எப்படி வருதுன்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் என்ன செய்யறேன் கிடைக்கும். அப்ப ரிஸ்க் நம்மளை தேடி திரிகிறது. எது மாதிரி தேடுகிறதா, கமா எத்துலுபு அஜலுஹு, அவனுடைய முடிவு மரணம் எப்படி அவனை தேடுகிறதோ. மரணத்தை நம்மளை தேடி போகணும், எங்க போய் நான் மரணிக்கணும், எங்க போய் ஏன் நீ போற, அது வந்துருமா அது வாட்டுக்கு டயத்துக்கு தன்னால கதவை தட்டும் வணங்குதா. மரணம்ங்கிறது எப்படி தன்னால ரசூலுல்லாஹ் ஒப்பிடுறாங்க பாருங்க, ரிஸ்க்கும் மரணமும் ஒரே மாதிரியானது. இதை புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் கிடையாது. ரிஸ்க் மரணம் எப்படி அதுக்கு நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, அதுக்குன்னு முயற்சி எல்லாம் பண்ண தேவையில்லை. அது வாட்டுக்கு என்னைக்கு எந்த வினாடி நல்லா எழுதி வச்சானோ அது வாட்டு தன்னால நம்மளை கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நமக்கு எழுதின ரிஸ்க் தன்னால நம்மள்ட்ட என்ன செஞ்சிடறேன் சேர்ந்துரும். ஒரு சபையில வச்சு எல்லாரும் கொடுப்பாங்க ஐஸ்கிரீம், 10 பேருக்கு கொடுப்பாங்க. அல்லாஹ் 9 பேருக்கு தான் அதை எழுதி வச்சிருப்பான், ஒருத்தனுக்கு எழுதி இருக்க மாட்டான். வாங்கணும்னு 10 மண்ணில் விழுந்துரும். எல்லாரும் தானே கொடுத்தாங்க, அவனுக்கு இல்ல, அதுக்கு என்ன பண்ற, அவனுக்கு இல்ல, எழுத 9 பேர் சாப்பிட்டுட்டான், என்ன செய்யணும், சரி அவனுக்கு இல்ல. இதை கொடுக்கும்போது ஆச்சரியமா இருக்கு, எப்படி இல்ல அவனுக்கு கிடைக்குது. அந்த விதி நமக்கு தெரிஞ்சிருந்தா, அந்த விதி தெரிஞ்சிருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது என்ன இவனுக்கு எழுதுல இவனுக்கு சேர்ந்து கொடுக்குறாங்களேன்னு தெரியும். அல்லாஹ் என்ன செய்வான், அது கிடைக்காம ஆக்கிடுவான். எழுதுலன்னா கிடைக்காது, வழங்குதா. நமக்குன்னு அந்த ப்ரோக்ராம்ல இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ரிஸ்கல யத்லுபுல் அப்த, ரிஸ்க் அடியான தேடிக்கொண்டே வரும், கமா யத்லுபுஹு அஜலுஹு. இப்னு ஹிப்பான்ல 3238வது ஹதீஸ்ல இத பாக்குறோம். இன்னொரு இடத்துல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸ்தப்திஉர் ரிஸ்க, கடுமையா உழைக்கிறீங்க, தேடுறீங்க, மத்தவங்க எல்லாம் உழைக்கிற அதிகமா உழைக்கிறீங்க, ஆனா வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னடா இவ்வளவு உழைக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு தேவை நமக்கு இருக்குது, எவ்வளவு பாடுபடுறோம், என்னென்ன வகையில எல்லாம் அப்படியே ஐடியா பண்றோம், அப்படியே ஐடியா பண்றோம், என்னென்னமோ பண்றோமே கிடைக்க மாட்டேங்குது, லேட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸ்தப்திஉர் ரிஸ்க, ரிஸ்க் லேட் ஆகுதே என்று நீங்க நினைச்சிடாதீங்க. என்ன இன்னும் கிடைக்க மாட்டேங்குது, லேட் ஆகுது இன்னும் காணாம அப்படின்னு ரிஸ்க் தாமதமாக போகிறது என்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒரு நேரத்தில் நினைத்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்னஹு லய்யமூத்தல் அப்து, ஒரு அடியான் மரணிக்க முடியாது, ஹத்தா யப்லுகஹு ஆகிரு ரிஸ்கின் ஹுவலஹு, கடைசி அவன் திங்கிற ரிஸ்க் இருக்க
அது வரைக்கும் அவனை சேராமல் அவன் சாக மாட்டான். அவனுக்கு அல்லாஹ் கடைசியா எழுதி வச்சது வரைக்கும், அந்த கடைசி ரிஸ்க் வரைக்கும் ஒண்ணு கூட நமக்கு எழுதப்பட்டதுல ஒரு 90 தின்னுட்டு 10 உருட்டு போயிருங்கிறீங்களா? நமக்கு எண்ணத்தை எழுதினானோ அதுல 1%, 1000ல் 1% கூட குறையாமல் அப்படியே நம்ம அடைஞ்சிட்டு தான் சாகும். அப்ப ரிஸ்க் என்பது நமக்கு என்ன எழுதி இருக்கிறானோ அது கண்டிப்பா அந்த செல்வம் நமக்கு கிடைத்தே தீரும். அது இல்லாமல் சாக மாட்டோம். இப்படி நம்பினா ஏன் அலைகிற? உழைக்க வேண்டியதான். கிடைக்காட்டி என்ன செய்யணும்? நம்ம நினைச்சுக்கிறது உழைச்சிட்டோம்ல, இருந்தா தான் வந்திருக்கும்ல. நம்ம மனிதனுக்கு அதுக்கு அந்த சோம்பேறி மாதிரி இப்படி உதின்னு நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட கூடாது வீட்லயே. அது வந்துடும், தன்னால வந்துடும் அப்படின்னு கடைக்கு போகாம வேலைக்கு அது செய்யக்கூடாது. அது உனக்கு என்ன எழுதுனான்னு தெரியாது. அது தேடுங்க கொள்ளுங்க நிறைய முதல் நாள் நம்ம சொல்லிட்டோம். பொருளாதாரத்தை தேடுவதற்கான கட்டளை, வியாபாரத்தோட தொழுவன ஓடு, பணத்தை தேடு, அருளை தேடு, அதெல்லாம் கட்டளைகள் இருக்கிறது. நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கணும். தேடி கிடைக்கலன்னா உட்கார்ந்துடக்கூடாது. என்ன நினைக்கணும்? தேடணும், கிடைக்கல. அப்ப ப்ரோக்ராம்ல இல்ல, நாளைக்கு தேடி பார்ப்போம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல எழுதல போல இருக்கா, இவ்வளவுதான் எழுதிருக்கான், நாளைக்கு தேடுவோம். கூட கிடைச்சிருச்சா அவன் இன்னைக்கு எழுதிருக்கான். இப்படி நினைச்சுக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது? கிடைக்கலன்னு வெக்ஸாகி போயிடக்கூடாது. அதுக்காண்டி அல்லாஹ் எழுதுனது வரும்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இபாதத்தை எப்படி அல்லாஹ் சொர்க்கவாசி நரகவாசி எழுதுறானோ அதனால நம்ம தொழுவாம நோம்பைக்காம இருக்க முடியுமா? நல்ல வேண்டி எழுதுனா நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன், கெட்ட வேண்டி எழுதுனா நரகத்து அப்படி இருக்க முடியுமா? நமக்கு கட்டளை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் எப்படி நம்பணும்? இந்த மாதிரி அல்லாஹ் நாடுனா கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும். நம்ம உழைக்கிற வேண்டிய உழைச்சு விட்டோம், அல்லாஹ் பாத்துக்கிடுவான். இது எப்படி இருக்குது? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நல்லபடியா நீங்க தலபி தேடுற விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க, அழகான முறையில் தேடிக்கிட்டே இருங்க. அது வேற விஷயம். ஆனால் கடைசி ரிஸ்கை நீ சாப்பிடுற வரைக்கும், நீ அடையிற வரைக்கும், கடைசி சட்டையை நீ போடுற வரைக்கும், கடைசி பேனாவை நீ எடுத்து எழுதுற வரைக்கும், கடைசி செருப்பை மாற்ற வரைக்கும், திங்கிறது மட்டும் இல்ல ரிஸ்க், எல்லாம் தான் ரிஸ்க்னா. நீங்க உணவு நினைச்சிடக்கூடாது. கடைசி பாயில நீ படுக்கிற வரைக்கும், இதுதான் லாஸ்டா நீ படுப்ப அப்படின்னு ஒரு பாய்க்கு எல்லாம் எழுதி வச்சிருந்தான்னு சொன்னா அந்த பாய் உனக்கு வந்துடும். கடைசி தலைவாணி, கடைசி டிவி, கடைசி பிரிட்ஜ் எல்லாம் உனக்குன்னு எழுதுன எதுவா இருந்தாலும் சரி, இந்த கடைசியா இருக்குமே அது வரைக்கும் வந்துடும் சொல்லும் போது என்னத்துக்கு போட்டு பதற? உனக்கு உள்ளதான் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியாச்சுல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதுவும் இப்னு ஹிப்பான்ல 3239வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு அறிவுரைய, அவங்களுடைய பெரியப்பா மகன் இப்னு அப்பாஸ் சின்ன அவர் இளைஞரா இருக்கிறாரு, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா குலாம் சிறுவரே. அப்ப சிறுவரா இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாங்க, யா குலாம் சிறுவரே, இன்னி அல்லிமுக கலிமாத்தின், உனக்கு நான் சில சொற்களை கற்றுத்தர போறேன். நீ சொந்தக்கார ஆளா வேற இருக்க, என் தம்பியா வேற இருக்கிற, உனக்காக என்ன செய்ய போறேன்? சில சொற்களை, சில அறிவுரைகளை நான் உனக்கு கூற போறேன், கவனமா கேட்டுக்க அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸுக்கு சொல்லிட்டு, அல்லாஹ் விஷயத்துல நீ பேணுதலாக நடந்து கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் விஷயத்துல அல்லாஹ் என்ன நமக்கு செய்ய சொல்றானோ, என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறானோ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமாக நடந்துக்க. யஹ்ஃபல் இல்லாஹ தஜிதுஹு திஜாஹக, அல்லாஹ் விஷயத்துல நீ பேணுதலா நடந்து கொண்டால் அவனை கண் முன்னே நீ காண்பாய். அவனை காண்பாய்ன்னு என்ன அர்த்தம்? அவனுடைய அருள், அவனுடைய உதவி, அவனுடைய கண்காணிப்பு இதெல்லாம் என்ன செய்யும்? நமக்கே தெரியும். அல்லாஹ் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கான்னு தெரியும். அப்புறம் சொல்றாங்க, இதா சஅல்த, இதா கேட்கிறதா இருந்தா ஃபஸ்அல் இல்லா, அல்லாஹ்ட்ட போய் கேளு. வைதஸ்த அன்த, இதா உதவி கோருவதாக இருந்தால் ஃபஸ்தைன் பில்லா, அல்லாஹ்ட்ட உதவி தேடு. சொல்லிட்டு சொல்றாங்க, வஅலம், நல்லா தெரிஞ்சுக்க, அன்னல் உம்மத்த லவிஜ்தமாத், ஒட்டுமொத்த மனித குலமே ஒன்னாக சேர்ந்து, அலா ஐயன் பவுக்கபி செய்யின், உனக்கு எதையாவது தந்து உதவுவதற்கு முயற்சி பண்ணுவார்களேயானால், லம் யன்ஃபவுக இல்லா பிஷையின் கது கதபஹுல்லாஹு லக, உனக்கு அல்லாஹ் எதை எழுதி இருக்கிறானோ அதை தவிர வேற ஒன்றை அவர்கள் உனக்கு தர முடியாது. உலகம்லாம் சேர்ந்து ஒரு 1000 கோடி தரேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அல்லாஹ் எனக்கு 10 ரூபா தான் எழுதி வச்சிருக்கான், வெறும் 10 ரூபா, அது கிடைக்காது. அல்லாஹ் எழுதி இருந்தா தான் செய்ய முடியும், தர முடியும். அழகா சொல்றா, இது முக்கியமான பேசிக் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை பொருளாதாரத்து வரைக்கும் முக்கியமா, இது பொருளாதாரத்துக்கு உள்ளது, எல்லாத்துக்கும் உள்ளதா இருந்தாலும், புள்ள குட்டி மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் உள்ளதா இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமா பொருந்தக்கூடியது. சொல்றாங்க, அண்ணல் உம்மத்தை, ஒட்டுமொத்த சமுதாயம், விஜித்தமாத்து, எல்லாரும் ஒன்றாக திரண்டு, அலா என்பவுக்கபி செய்யின், உனக்கு எதையாவது தந்து உதவுவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுவார்களே ஆனால், லம் என்பவுக்க, உனக்கு அவங்களால் உதவவே முடியாது. இல்லா பிஷையின் கதபஹுல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு எதை பதிவு செய்து வைத்திருக்கிறானோ அந்த பொருளை தவிர அதை தாண்டி வேற ஒன்றை உனக்கு தர முடியாது சொல்றாங்க.
உல விஜித்தமவு அலா எதுருக்க விஷயின், உனக்கு எதையாவது இடைஞ்சல் பண்ண நினைச்சாங்கன்னு வையி, அல்ல விதியில எழுதலன்னு வையி, ஒன்னும் பண்ண உலகமே திரண்டு உன் தலையை சீவுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. உன்னைய சீவை ஏழாவது நல்லா எழுதி வச்சிருக்கான், நீ கணத்துல விழுந்தா சாவு கொண்டு எழுதி வச்சிருக்கான்னா அப்படித்தான் சாவு வைய தவிர தலை எடுத்துருவானுல, எவனுக்கு எடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து எழுதி வைத்திருக்கிறானோ அதை யாராலையும் மீற முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரூஃபியாத்தில் அக்கலாம், இப்னு அப்பாஸ் நல்லா விளங்க, எழுதுகோள்கள் எழுதப்பட்டு எடுத்து வைக்கப்பட்டு விட்டது. ஜப்பத்தி சுஹுஃபு, ஏடுகள் காய்ந்து விட்டன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எழுத வேண்டியெல்லாம் எழுதி அதுக்கு தனியா வச்சுட்டான்ல, முடிஞ்சு வச்சு கதை. எழுதுற பேனா இருக்குல்ல அதுக்கு ஓரம் கட்டி வச்சுட்டான், புதுசா இனிமே எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னென்ன உனக்கு கிடைக்கும் எல்லாம் எழுதி முடிச்சாதுப்பா, ஏடுகள்லாம் எழுதி பினிஷ் எல்லாத்துக்கும் போட்டான் ஒரு பக்கத்துல. அதான் நடந்துகிட்டு இருக்கு நீங்க உலகத்துல. எழுதுறதுக்கு உள்ள பயன்படுத்தின கருவி இருக்குல்ல, எழுதியாச்சா நீ ஒரு பக்கம் கடை, நீ ஒரு பக்கம் கடை, அவன் பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருக்கான், அவன் எழுதுறோன்னு நடக்குதான்னு செய்யுது, அது பாட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டான். மனுஷன் அப்படி பண்றானே, அவன் பாட்டுக்கு கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டு 10 ப்ரோக்ராம் கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டான், உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கான். அது பாட்டு செய்யுதுல, இதை முதல் செட்டப் பண்ணுது, ரெண்டு அதை செட்டப் பண்ணுது, இதை காப்பி பண்ணுது, டெலிட் பண்ணுது, ஒரு 20 ப்ரோக்ராம் ஒன்னு அடிச்சு விட்டான்னு செய்யுது. மனுஷனே இப்படி நீ பண்ண நல்லா பண்ண மாட்டானா? நம்மளே என்ன செய்யறோம், பல ப்ரோக்ராம்ல ஒன்னா இருந்து ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம், அது பாட்டுக்கு என்ன செய்யுது, ஆடியோ அதுவா செட்டப் பண்ணுது, கலரை தனியா அதுவா செட்டப் பண்ணுது, விண்டோஸ் தனியா செட்டப் பண்ணுது, தேவையான சாப்ட்வேர்களை அதுவா செட்டப் பண்ணுது. செட்டப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணா தான் சரியா வரும், அதுவா ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் அதுவா என்ன பூட்டாயி உள்ள போவது எல்லாம் பாக்குறமா இல்லையா? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அப்ப மனுஷன் உனக்கு ஏழும்னா அவன் எழுதி வச்சுட்டு ஏழாதப்ப, அப்ப ரப்புல் ஆலமீன் உனக்கு எழுதி வச்சுட்டாங்கிறதை நம்பணும்னு சொல்லி, இதான் முக்கியமா இதை நம்பணும். ருஃபியாத்தில் அக்லாம் வ ஜஃபத்தி சுஹுஃபு, எழுதுகிற ஏடுகள் எல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டு காய்ந்து விட்டது. எழுதி காஞ்சி போச்சு, அழிக்க முடியாது, திருத்தலாம் கிடையாது. எழுதுவதற்குரிய பேனாக்களும் எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு, இனிமே போய் அதுல சேஞ்ச் பண்றதுக்கு வேலையே இல்ல. அப்ப என்ன நம்பணும், எல்லாம் முடிச்சு விட்டான், வேலையை முடிச்சுட்டான். அவன் என்ன செஞ்சாலும் நன்மையா தான் இருக்கு, கிடைக்கிறத வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருப்போம். அதிகமா கிடைக்கிறதுக்கு பாடுபடுவோம், அதிகமா கிடைக்க பாடுபடுவோம், கிடைக்கிறத கொண்டு போதுமாக்கிடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. இது திருமதியில 2440வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. நமக்கு மட்டும் தவக்கல் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருந்தால் நம்ப முடியாத வகையில கூட அல்லாஹ் ரிஸ்க தந்துருவான். நம்புற இது பரக்கத்துங்கிறது நமக்கு தெரியாது எப்படி வருதுன்னு, அந்த மாதிரி இல்லாம அதை இருக்கிறது பெருகிறது. பரக்கத்துனா என்ன அர்த்தம்னா, ஒண்ணும் இல்லாம இருந்து வர்றதுக்கு பேர் பரக்கத்து கிடையாது. இருக்கிற 5 ரூபா வந்து 500 ரூபாய் வேலையை செஞ்சா அதுக்கு பரக்கத்து. ஜீரோவா இருக்கும்போது ஏதாவது வந்தா அது அற்புதம் தானது. ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஏதாவது கிடைச்சா அது அற்புதம். அந்த மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து ஒரு அம்மாவுக்கு அதை கொடுத்தது குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து பள்ளிவாசலுக்காக அவங்க அம்மா நினைஞ்சிட்டாங்க, நேர்ந்து விட்டாங்க. மனிதர்களையே பள்ளிவாசலுக்கு நேர்ச்சை செஞ்சு விடுறது அந்த சமுதாயத்தில் அனுமதிக்கப்பட்டது. முந்தைய நபிமார்களுக்கு வந்து என் பிள்ளை எனக்கு இந்த பிள்ளையை தந்தீங்கன்னா பள்ளிவாசல் இறைப்பணிக்காக நான் விட்டுருவேன் அப்படிம்பாங்க. அவங்க அங்கேயே கிடந்து எந்த சம்பளம் எதிர்பார்க்காம பள்ளிவாசல கூட்டி பெருக்கி வர்றவங்களுக்கு தண்ணி எடுத்து வைக்க அந்த வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி நேர்ச்சி செய்யற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இன்னி நதர்துலக மாஃபி பதனி முஹர்ரரா, இந்த வயித்துல உள்ள குழந்தைய உனக்காக நான் நினைஞ்சிட்டேன், நேர்ச்சை பண்ணிட்டேன். இந்த காலத்துல நமக்கு அனுமதி கிடையாது. பள்ளிவாசல் இருக்கிறாங்க, பள்ளிவாசல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்க உள்ள ஒரு நபி, அவங்க தான் எடுத்து வளர்க்குறாங்க. அந்த பொறுப்பாளி யாரு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, மரியம் ஒரு தங்குற இடத்துக்கு வந்து பாக்குறாங்க, வஜத இந்தஹா ரிஸ்கா, சோத்துக்கு பொறுப்பாளி ஜக்கரியா தான், ஜக்கரியா நபி தான். அவர் உள்ள போறாரு, அங்க ரிஸ்க் ரெடி ஆல்ரெடி இருக்குது, ஏற்கனவே ரிஸ்க் இருக்குது. அப்ப என்ன கேட்கறாங்க, அண்ணாளைக்கு ஹாதா, இது எப்படி உனக்கு, நான் ஒன்னும் சாப்பாடு உனக்கு தரலையே, நான் தானே உனக்கு சாப்பாட்டுக்கு பொறுப்பாளி, நான் தானே உனக்கு சோறு கொண்டு வரேன்னு, நாங்க ஒண்ணு உன்னை தரவையில் நீ என்ன உள்ள சோறு வச்சு சாப்பிட்டு இருக்கிறிய, சோறோ என்னவோ சோறு நம்ம பாத்துக்கு சோறுக்கிறேன், அது ரொட்டியா பழமா என்னன்னு தெரியல, ரிஸ்க். அப்ப அவரு சொல்றாரு, நான் சாப்பாடு கொண்டு வரும்போது உனக்கு எப்படி சாப்பாடு, அண்ணாளைக்கு ஹாதா. அவங்க என்ன செய்யறாங்க, காலத்து ஹியமின் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்சதுங்க. இன்னல்லாஹ யர்சுக்கு மையஸாவு பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடுனா கணக்கு இல்லாம கொடுப்பான். அப்ப இது பரக்கத்தெல்லாம் மிஞ்சின ஒரு விஷயம். பரக்கத்துனா இருக்குது, டெவலப் ஆகுறது. இதுனா இல்லாத ஒன்று உருவாகுவது. ஒரு சாப்பாடுமே அங்க இல்ல, திடீர்னு பார்த்தா சாப்பாடு இருக்குது.
அப்படியும் நினையாபுரத்தில் நம்முடைய தவக்கல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு நமக்கு இருந்தால், அது நபிமார்களுக்கு நிறைய நடந்திருக்கு. அதை சொன்னா அது நபிக்குள்ளதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக நபி இல்லாத ஒரு ஆளை சொல்றோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி கிடையாது. நபியா இல்லாம இருந்தும் கூட அசைக்க முடியாம அந்த நம்பிக்கை நமக்கு எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ, அல்லாஹ் நினைச்சா நெஞ்சிருவான், அந்த ரிஸ்க் கூட தருவான். அதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு கிடையாது. இது குர்ஆன்ல 3வது சூராவுல 37வது வசனத்தில் இதை பார்க்கலாம். இத ஏன் இதை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் உள்ளேன்னு சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் அப்படி ஒரு இடத்துல நம்ம கேரண்டி தர்றான். நம்ம தான் நம்புறது இல்ல. அல்லாஹ் எப்படி கேரண்டி தர்றான்? ஒமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ, அஞ்ச வேண்டிய விதத்துல அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜன், அவனுக்கு ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் நிச்சயம் ஏற்படுத்துவான். ஒரு போக்கிடம் இல்ல, புகலிடம் இல்ல, என்ன செய்யறது தெரியல, எங்கிட்டு போறதுன்னு தெரியல, என்ன வேலை பார்க்கறதுன்னு தெரியல, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல, எந்த கடைக்கு போறது, எந்த நாட்டுக்கு போறதுன்னு தெரியல, இப்படி குழம்புறோம்ல. யஜ்அல் லஹு மஹ்ரஜன், அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறானோ, குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னா அதை நம்பணும். அல்லாஹ் சொன்னா நடக்கும், நம்பணும். நம்பினா நடக்கும். நமக்கு நம்பிக்கை இல்லாம பார்த்தா என்ன செய்யாது, அல்லாஹ் செய்ய மாட்டான். நினையாபுரத்திலிருந்து அல்லாஹ் நிறைய செஞ்சு காட்டுறான் அந்த உம்மத்துக்கு. நம்ம இதையும் சேர்த்து நம்பினால் இந்த ஆன்மீக நிலையில் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட நிலைக்கு போயிடலாம். யஜ்அல் லஹு மஹ்ரஜன், அவனுக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்தி, இதான் முக்கியம். யர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிபு, அவன் நினைத்து பார்க்காத வகையில் அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான். அவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். எப்படி வந்துச்சு தெரியலங்க, இப்படி கிடக்குதுங்க, நான் நினைச்சு கூட பார்க்கலங்க, இப்படி வரும் நான் நினைக்கல. அப்படி அப்ப அல்லாஹ்வை நம்ம அஞ்சி நடந்தோமையானால் அவனுக்கு ஒரு போக்கிடத்தையும் தந்து, யர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிபு. அப்ப இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் உள்ளது இல்லை. இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து நடந்த அற்புதம் நீங்க போயிட முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல இது பொதுவுங்கறான். நீ அல்லாஹ் மட்டும் ரிஸ்க்குக்கு மட்டும், வேற அற்புதங்கள்லாம் நீங்க நிகழ்த்த இயலாது. சோத்து அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்த வழங்குதா, அது எல்லாருக்கும் தருவான். யாருக்கெல்லாம் தக்வா இருக்கிறதோ, யாரெல்லாம் இறையச்சத்தோடு இருக்கிறீங்களோ, நினைத்து பாராத விதத்தில் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். ஒமைய தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மேல யார் தவக்கல் வைக்கிறானோ, அசைக்க முடியாத உறுதி வைக்கிறானோ, அவன் நம்ம காரியத்துக்கு பொறுப்பாளி என்று நம்புகிறானோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவனுக்கு போதுமானவன். அந்த அல்லாஹ் அந்த அடியானுக்கு போதும், அவன் போதும், வேற யாரும் உனக்கு தேவையில்லை. அல்லாஹ் மேல தவக்கல் வச்சுட்டேன்னு சொன்னா அவன் மட்டுமே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 65வது சூராவுல 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நினையாபுரத்தில் ரிஸ்க் தர்றதுன்னு ஒண்ணு இருக்கிறது. இது பரக்கத்தை எல்லாம் மிஞ்சின பவர். பரக்கத்துங்கிறது கொஞ்சத்துல நிறைய நன்மை வருவது. இது உண்மை இல்லாம அந்த மெட்டீரியல் நம்ம பூசா கிடைக்கிறது. அந்த மாதிரி கூட அல்லாஹ் என்ன செய்வான்ங்கிற நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா இந்த உள்ளதை கொண்டு போதுமாக்குற ஒரு மேட்டரே கிடையாது. இதுக்கு சான்றாக நம்ம சொல்றதா இருந்தா, ஒரு ஆளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச பரக்கத்து இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சிருக்கிறது. அது என்ன பரக்கத்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்ச அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மனைவியை கொண்டு போய் ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க. எந்த இடத்துல தங்க வைக்கிறாங்க? அது பாரான் பெருவழி. அந்த இடத்துக்கு பேர் என்ன? பாரான் பெருவழின்னு சொல்லுவாங்க. அந்த பாரான் பெருவழி தான் இப்ப மக்கா. இப்போதைக்கு மக்கா. அந்த காலத்துல என்னன்னு கேட்டா, அது ஒரு திறந்த வெளி, பாலைவனம், எந்த ஒரு ஜனசஞ்சாரமும் இல்லாத ஒரு இடம், எந்த ஜீவனும் வாழ முடியாத ஒரு இடம். அப்படி ஒரு இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, அங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின கஅபா இருந்த சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சு. அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் அந்த முதல் ஆலயம் தானே. குர்ஆனுடைய கருத்து பிரகாரம் இன்ன அவ்வள பைத்தின் உதயல் இன்னாசி லல்லதி பிபக்கா, மக்காவில் இருக்கிற அந்த ஆலயம் தான் உலகத்திலே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம். முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம்னா மனுஷன் தான் கட்டியிருக்கணும். பல லட்சம் வருஷமா தொழுவாம இருந்தாங்கன்னு அர்த்தம் செய்ய முடியாது. முதல் மனிதர் கட்டிய ஆலயம் எல்லாம் சொல்லிட்டான்னு சொன்னா அந்த முதல் மனிதர் தான் இதை கட்டியிருக்க வேண்டும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, காபாவை கட்டிடுறாங்க. கட்டி அதுல இருந்து தொழுகிறாங்க. அதனால அவர் உயரத்துக்கு அந்த காபா இருக்கும். வழங்குதா? நம்ம உயரத்துக்கு இல்லாம, 10 அடி உயரத்துக்கு இல்லாம அவர் உயரத்தை கணக்கு பண்ணி இருக்கிற காரணம் என்ன? அவர் தொழுகிறது கட்டினதுனால உள்ள போய் தொழுகிறது தான் அது. நமக்கு காபா வெளியே நின்று தொழுகிறது ஆயிடுச்சு. அது ஒரு பள்ளிவாசல் தான். அது காபத்துல்லா என்பது உள்ளுக்க போய் நின்று தொழுகிறதுக்குள்ள பள்ளிவாசல். அந்த முதல்ல கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல என்ன செய்யறாங்க, ஒரு காலத்துல செதஞ்சி அழிஞ்சு போயிடுது. போன பிறகு அல்லாஹ் என்ன பண்றான், அதை புதுப்பிக்க நினைக்கிறான். புதுப்பிக்கிறதா இருந்தா எந்த இடத்துல ஒரு சொத்தை வாங்கி போட்டாலும் நம்ம அங்க இருந்தா தான் கண்காணிக்க இயலும். இந்த காலத்துல எப்படிதான், அந்த காலத்துல எப்படித்தான். நம்ம வாடு கட்டி போட்டு வந்துட்டோம்னா, நம்மளே ஒரு காட்டுல போய் வீட்டை வாங்கி கட்டிட்ட மாதிரி வந்துட்டோம்னா எவனா போய் குடி இருந்துட்டு போடான்றாங்க. கேட்டா பொசிஷன் யாருக்கு அவனுக்கு தான் கட்டம். பேப்பர் கொண்டு இருந்தாலும் சரி, ரெக்கார்டு கொண்டு இருந்தாலும் சரி, நீ போய் உட்கார்ந்துட்டு உனக்கு தான் சொந்தம். அது நம்ம நாட்டில் அப்படி இருக்கு உலகத்தில். இதனால என்ன செய்யறான் அல்லாஹ், அந்த கஅபாவை திருப்பி கட்டணும். அந்த பாரான் பெருவழியில தான் அந்த இடம் இருக்குது. அதனால என்ன செய்யி, உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் கொண்டு அங்க கொண்டு
விட்டு அது ஒரு ஊரா மாறணும், அதுல ஒரு மக்கள் தொகை பெருகணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன செய்யணும், இந்த குழந்தையா கொண்டே உரிய இஸ்மாயில் அவரும் வளர்ந்த பிறகு அங்க ஒரு சமுதாயம் உண்டான பிறகு நீ அந்த இடத்துல காபாவை கட்டுங்கிறதுக்காக வேண்டி, காபாவை கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள பேசிக் அல்ல நம்ம என்ன செய்வோம், கட்டடம் கட்டுறாந்தா சிங்கள சிமெண்டையும் தேப்போம். அல்ல என்ன பண்றான், கட்டடம் கட்டும்போது மக்களை சேர்க்கணும்னு நினைக்கிறான். ஒரு இடத்துல கட்டடத்தை கட்ட வழிபடுறதுக்கு தானே காபா கட்டணும், மக்கள் அங்க உண்டாகணுமா இல்லையா, அதை கொண்டே உண்டாக்க கொண்டே வைக்கிறார். எந்த நம்பிக்கையில வைக்கிறாரு, பாலைவனத்தில் ஒண்ணுங்க புல்லு கூட இருக்காது, புற்பொண்டு கூட திங்கிறதுக்கு இருக்காதுங்க, அதை பச்சிக்கிட்டு திங்கலாம் தான். தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க பாலைவனத்துல, அதுவும் இருக்காது. எவ்வளவு நம்பிக்கைன்னு பாத்தீங்களா, அல்லா மலை நம்பிக்கை, அல்லா சொல்றான் உன்னை விடுவேன், அந்த இடத்துல அவன் ஏதாவது செய்வான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, பச்சிலம் குழந்தையும் மனைவியும் கொண்டு ஒரு இடம் ஒண்ணுமில்லாத இடத்துல விட்டுட்டு வந்துடுறாரு. வந்தா என்னாச்சு, எல்லாம் பறக்க செய்யறான். வானவர் அனுப்பி தண்ணி தாகத்துக்கு அலையும் பொழுது வானவர் மூலமாக அந்த ஜம்சம்ங்கிற ஒரு கிணத்தை தோன்றான். அதுதான் பறக்கத்து. உலகத்துல இன்னைக்கு நிரூபணமான பறக்கத்து எது, இதுக்கு நிகரான பறக்கத்து எதுவுமே கிடையாது. 20 லட்சம் மக்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு, வத்த மாட்டேங்குது. எப்படி அது உண்டாவது, பாலைவனத்தில் எப்படி இவ்வளவு தண்ணி, எந்த தண்ணியாவது 5000 10,000 வருஷமாக இருந்துகிட்டே இருக்குமா வத்தாம, இப்படி இருக்குதே. இத்தனை வந்து ரமலான்லாம் பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு நிகரான கூட்டாங்க அலமோதும் 3 பேருடைய தேவைகளை பூர்த்தியாக்குகிறது எல்லாம். அது டின்னா எடுத்துட்டு வந்துடுறாங்க, அங்க போய் குடிச்சிட்டு வர்றது பத்தாதுன்னு சொல்லிட்டு டப்பாவை அடிச்சு வர கொண்டு வந்துடுறான். அப்ப 20 லட்சம் பேர் 40 லட்சம் பேருடைய தண்ணியை கொண்டு வர்றான். இவ்வளவு நடந்தும் கூட அவ்வளவுக்கு இன்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்குது. பறக்கத்து இருக்கா இல்லையா, அதெல்லாம் சொல்லி அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா இப்படிலாம் பறக்கத்துக்கு நம்பணும். இந்த ஜம்சம்க்கு நிகரா பறக்கத்துக்கு உதாரணம் வேண்டியதில்லை. அதான் இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், இறைவா புனிதமிக்க உன்னுடைய ஆலயத்தின் அருகிலே என்னுடைய குடும்பத்தாரை நான் குடியமர்த்தி விட்டேன், நீதான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். இது திருக்குர்ஆன்ல 14வது சூராவுல 37வது வசனத்தில் இதை பார்க்கலாம். கொடுத்தானா இல்லையா, அந்த தண்ணியை உண்டாவது, தண்ணியை வச்சு மக்கள் உண்டாகுறாங்க, மக்களை வச்சு ஊர் உண்டாவுது, ஊர் உண்டான பிறகு காபத்துல்லா கட்டுறாங்க. அப்ப அந்த அல்லாஹ் வந்து ஒரு பரக்கத் செய்ய நாடிட்டான்னு சொன்னா அது பொட்டல்லையும் செய்வான், பாலைவனத்திலையும் செய்வான். இன்னைக்கும் பாலைவனத்தில் பறக்கத்து வேற பறக்கத் செய்யறானே, தோண்டும் பொழுதெல்லாம் பெட்ரோலை கொடுத்துட்டு இருக்கிறானே. அப்படி எல்லாம் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எதுல தான் வருதுன்னு சொல்ல இயலாது, எதுல வேண்டாம் என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் தந்துருவான் என்பதற்கு இதெல்லாம் என்ன இருக்குது, ஆதாரமாக இருக்கிறது. இதை வந்து நம்ம நம்ப வேண்டும். அடுத்த நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாய்ப்பாக நமக்கு வந்து சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுது 4 விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. என்ன 4 விஷயம், ஆம்பளையா பொம்பளையா, மலக்கு கேட்பாரு. அப்ப ஒன்னு உருவாயிருக்காது, அல்லாஹ் என்ன செய்ய, ஆம்பளையா பொம்பளையா என்ன எழுதான்னு மலக்கு கேட்பாரு. ஆம்பளை எழுதிக்க, நல்லா எழுதி விட்டுருவான். பொம்பளை எழுதிக்க, நல்லவன் கெட்டவன் எழுதப்படுது. நல்லவனா கெட்டவனா, நல்லவன் எழுதிக்க, கெட்டவன் எழுதிக்க. அப்புறம் ரிசுக்கு, என்ன ரிசுக்கு, அது பூரா ரிசுக்குன்னா என்ன, ஒரு இதுல ரிசுக்கு பெரிய பட்டியல். நம்மளே ஒரு பெரிய ஒரு சிம் கார்டுல என்ன செய்யறோம், மெமரி கார்டுல 7 GB 8 GB வைக்கிறோமா இல்லையா, அது மாதிரி அவர் என்ன செய்வாரு, அவர் ஒரு புரோகிராம் எழுது அம்புட்டு எழுதிவிடுவாரு. ஒவ்வொரு நாளும் திங்கிறது வரைக்கும் அம்புட்டு வரு, அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது, அதெல்லாம் எழுதி விட்டுருவாரு, உள்ளுக்குள்ள இருக்கும். அது மாதிரி என்ன செய்யறது, அஜல், எப்ப சாவுமா மௌத்து, 4 விஷயம் முன்னாடி எழுதப்பட்டு போயிடுது. அதனால நம்ம நம்பணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒன்றை புரோகிராம் பண்ணி விட்டான் என்று சொன்னால் அது நடந்தே தீரும், அதுல எந்த விதமான மாற்றமும் வராது என்று நம்பினால் உள்ளதை கொண்டு போதுமாக்குதல் என்பது தன்னால வந்துடும். அடுத்து இப்ப என்ன ஒரு இன்னொரு விஷயத்தை குழப்பம் இருக்காது, தீர்த்துட்டு தான் நம்ம சட்டத்துக்குள்ள போகணும். அது என்னது, ஒருத்தன் கம்மிங்கும் போது என்னதான் சொன்னாலும் அது என்னங்க, நான் எவ்வளவு நல்லவனா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கம்மியா இருக்குது, அவன் கெட்டவனா இருக்கிறான், அவன் மட்டும் நல்லா இருக்கானா ஏத்துக்கிற ஏழல மனுஷனுக்கு. நம்ம நேர்மையா இருக்கிறோம், கெட்டவனுக்கு அள்ளியலி கொடுக்குறான், இப்படிங்கிற மாதிரி ஒரு சைத்தான் வந்து நுழையும் பொழுது பேராசை வந்து நமக்கு அதிகரிக்குது. இது இவ்வளவு நாள் சொன்ன போதனை ஒண்ணு இல்லாம போயிடும். இந்த சைத்தான் வந்து நுழைஞ்சான்னு வைங்க, மும்புட்டே அடிச்சுட்டு போயிடும். பயங்கரமான விஷம் இது. இந்த விஷத்தை எப்படி நீக்கிறது, இதுக்கு என்ன முறிவு என்ன, அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள்